ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைஃப் ப்ராசஸிங் பத்தி தான் பார்க்க போறோம். லைஃப் ப்ராசஸிங்கிறது வந்து 10th பயோல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா, 9th பேசிக்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாம 10th என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லைஃப் ப்ராசஸிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுத்தோட என்டையர் டேட்டாவை தான் நம்ம இங்க இந்த லெசன்ல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் ப்ராசஸிங் இஸ் பேசிக் ப்ராசஸஸ் இன் லிவிங் ஆர்கனிசம் விச் ஆர் நெசசரி ஃபார் மெயின்டைனிங் தேர் லைஃப். அவங்களோட லைஃபை மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான ப்ராசஸ், பேசிக் ப்ராசஸ். ஸோ பேசிக் ப்ராசஸ் போது நம்ம ஃபுட்டை ஈட் பண்றோம். ஸோ டைஜஷன் எப்படி நடக்குது, ஏரை இன்னேல் எக்ஸைல் பண்றோம். ஸோ ஏரை வந்து இன்னேல் எக்ஸைல் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் பிரீத்திங் எப்படி நடக்குது, ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, ஓகேவா, பிளட்டுக்கு பாடி ஃபுல்லா எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கிட்னி எப்படி நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுது, ஓகேவா, வேஸ்ட் எல்லாம் எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹியூமனுக்கும் சரி அனிமல்ஸ்லயும் சரி இந்த விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றதான் இந்த லெசன்ல கம்ப்ளீட்டா டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியணும்ல. லைஃப் ப்ராசஸ் ஆர் த பேசிக் ப்ராசஸ் இன் லிவிங் ஆர்கானிசம் விச் ஆர் நெசசரி ஃபார் மெயின்டைனிங் தேர் லைஃப். ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதோட லைஃபை மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான பேசிக் நீடை தான் வந்து லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பேசிக் லைஃப் ப்ராசஸ் என்னென்ன அப்படி லைஃப் ப்ராசஸஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். இந்த நாலுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லைஃப் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் பை த ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் யூட்டிலைசேஷன் பை த பாடி ஃபார் தியர் ப்ராசஸ். ஸோ ஃபுட்டை இன்டேக், ஒரு ஆர்கானிசம் இன்டேக் பண்ணி அதன் மூலியமா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முடிக்குது, எப்படி இன்டேக் பண்ணுது, எப்படி யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த பேசிக் லைஃப் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது respiration. Respiration is the process by which food is burned into the cells of the body, which with the help of oxygen to release energy. So நம்ம இன்டேக் பண்ண அந்த ஃபுட் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும்ல. ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஃபுட்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாமே பயோமாலிகுல்ஸ். அந்த பயோமாலிகுல்ஸை நம்ம இன்டேக் பண்ணும்போது அதோட நம்ம ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது, ஐதர் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்கும், ஓகேவா, பேர்ன் அவுட் ஆகும். ஆக்சிஜனோட அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரியாக்ட் ஆகும்போது இட்ஸ் பேர்ன்ட் அவுட், ஓகேவா. பேர்ன் அவுட் ஆகும்போது இட் ரிலீசஸ் சம்திங், ரைட்டா, இட் ரிலீசஸ் எனர்ஜி, நம்மளுக்கு தேவையான எனர்ஜியா வந்து அது கிடைக்குது, ரைட்டா. சோ அந்த பத்தி படிக்கிறது தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஃபுட் இஸ் பர்ன் இன்டு யுவர் செல்ஸ். நம்ம பாடிக்குள்ள இருக்க ஒவ்வொரு டிஷ்யூஸ்குள்ள இருக்க செல்ஸும் என்ன பண்ணும், ஃபுட்டை பர்ன் பண்ணும் பை பாடி வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் டு ரிலீஸ் எனர்ஜி. ஸோ ஆக்சிஜன் இன்டேக் பண்ணி அது மூலியமா நம்ம என்ன பண்றோம், எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றோம். இதுல மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து இன்வால்வ் ஆகுது, ஓகேவா, மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஆக்சுவலி டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னும் போது இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஃபுட், ஆக்சிஜன், வாட்டர் ஆர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கேரிடு ஃப்ரம் ஒன் பாடி பார்ட் டு அனதர். ஒரு பாடி பார்ட்ல இருந்து இன்னொரு பாடி பார்ட்டுக்கு எப்படிலாம் வந்து நம்ம ஆர்கன்ஸ் வந்து ஆர்கன்ஸ் ஈவன் பாடி பார்ட்ஸ் வந்து எப்படி வந்து இந்த வேஸ்டையும் வாட்டரையும் ஃபுட்டையும் பிளட்டையும் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி படிப்போம். தட் இஸ் நவுன் அஸ் டிரான்ஸ்போர்டேஷன். தென் ஃபைனலி எக்ஸ்கிரீஷன் சொல்றாங்க. திஸ் இஸ் அ ப்ராசஸ் by which waste product are removed from the body. எந்த ப்ராசஸ் வழியா நம்மளோட வேஸ்ட் பாடியில ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நியூட்ரிஷன் இன்டேக் பண்ண ஃபுட் எல்லாமே ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது, மீதி வேஸ்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்ல. அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எப்படி பாடியில இருந்து எக்ஸ்கிரீட் ஆக போகுது, அதுக்கு என்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆக போகுது அந்த ப்ராசஸ்ல அப்படின்னு படிக்கிறது தான் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேசிக் 4 ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த லெசனே ஓவர். இது இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான லெசனும் கூட, சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம லைஃப் நம்மளை பத்தி படிக்க போறோம், ஈவன் அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையும் பத்தியும்
தெரிஞ்சுக்க போறோம். ரைட்டா? ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஒய்ன்னு கேளுங்க. ஸோ இட் ஹாஸ் டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்கிரீஷன் எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலா எந்தெந்த ஆர்கன் என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகுது, எந்த ஆர்கன் சிஸ்டம் பாடியோட எந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணி அது வந்து ஸ்டொமக் உள்ள போறது, பேங்க்ரியாஸ் என்ன ஹெல்ப் பண்ண போகுது, கிட்னி என்ன ஹெல்ப் பண்ண போகுது, அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியா எப்படி பேனஸ் வழியா வெளில வரப்போகுதுன்றது வரையும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னும் போது ஹேர் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எப்படி உள்ள வரப்போகுது, அதுல பைரன்ஸ் லைரன்ஸ்னா என்ன, நேசல் கேவிட்டி ஓரல் கேவிட்டினா என்ன, உள்ள போகும்போது ஆல்வியோல்ஸ்னா என்ன, அது எப்படி வந்து ஏரை வந்து இன்வால்வ் பண்ணிக்குது அந்த டைஜஷன் ப்ராசஸ்ல, இந்த மாதிரி டீடைல் எல்லாம் படிக்கிறது. டிரான்ஸ்போர்டேஷன் போது ஹார்ட் லங் எப்படி இன்வால்வ் ஆகுது மற்ற ஆர்கன்ஸ் கூட ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் பிளட் அப்படின்றத படிப்போம். கடைசியா எக்ஸ்கிரீஷன் போது யூ ஆல்ரெடி நோ அபவுட் தட் kidney, how kidney functions and how excrete the waste, that we have to study. Okay, so first பாத்தீங்கன்னா nutrition. Exactly, nutrition is the process of taking food by an organism and it utilized by the body to build the body for growth, repair the damaged parts of body and for energy. நியூட்ரிஷன் அப்படின்னும் போது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் பை ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் ஃபுட்டை இன்டேக் பண்றதுக்கு பேர் தான் நியூட்ரிஷன். ஸோ அதனால ஏன் இன்டேக் பண்ணணும், இன்டேக் பண்ணது மட்டும் இல்லாம வாட் இட் ஹேஸ் டு டூனா இட் யூட்டிலைஸ் த ஃபுட், இட் யூட்டிலைஸ் த ஃபுட் பை வாட் அப்படின்னு கேட்கும்போது டு பில்ட் அ பாடி, நம்ம பாடியை பில்ட் பண்றதுக்கு, ஃபார் growth grow ஆகிறதுக்கு, ஈவன் ரிப்பேர் த பாடி செல்ஸ், டேமேஜ் ஆன எல்லா பாடி செல்ஸையும் ரிப்பேர் பண்றதுக்கும் we need nutrition. ரைட்டா? so life on earth depending on carbon based molecules and most of them food are also carbon based molecule. so நம்ம லைஃப்ல எல்லாமே நம்மள சுத்தி இருக்க நிறைய திங்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் 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 நம்மள சுத்தி எல்லாத்துலயும் வுட்ல இருந்து நம்ம பாக்குற நிறைய விஷயத்துல ஃபுட்ல இருந்து, ஓகேவா, வுட் ஈவன் வுட்ல இருந்து ஃபுட் வரையும் நம்மளுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் பேஸ்ட் மாலிகூல்ஸ் இருக்கு. ஸோ த அவுட்சைட் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை லிவிங் ஆர்கானிசம் ஆர் ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ வேற என்ன அவுட் சைட்ல இருக்க ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிவிங் ஆர்கானிசம் இன்டேக் பண்றது ஃபுட், வாட்டர், ஏர். இந்த மூணு விஷயமே எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் போது நம்ம 9th படிச்சிருப்போம். there are two kind of nutrition. ஓகேவா? ஒன்னு ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ண போகுது. ஹெட்ரோட்ரோபிக்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆட்டோட்ரோப்ஸ். so autotrophs, it's a nutrition in which organisms prepare their own food from simple inorganic substance, carbon dioxide, water, sunlight, chlorophyll, இதெல்லாம் வச்சு அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணா that is known as autotrophs. சில பிளான்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், autotrophs, even green plants and bacteria. heterotrophic nutrition அப்படின்னும் போது it is a nutrition in which organism get the food directly or indirectly from the plants. பிளான்ட்ல இருந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அதோட ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தா that is known as heterotrophs. So heterotrophic nutritionல மூணு மேஜர் டாபிக்ஸ் இருக்கு, சாப்ரோஃபைட், பாராசைட் அண்ட் ஹோலோசைக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ மூணுமே என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். So first saprophytes அப்படின்னு பார்த்தா it is a nutrition in which organism get a food from dead and decay organism. ரொம்ப டெட் ஆன டிகே ஆன ஆர்கானிசம்ல இருந்து அதோட ஃபுட்டை இன்டேக் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் சாப்ரோஃபைட். நம்மளுக்கு ஜென்ரலா தெரிஞ்ச சாப்ரோஃபைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ல சாப்ரோஃபைட்ஸ்ல தான் வரும். ஸோ ஈவன் அது என்ன பண்ணோம்னா டெட் மேட்டர்ஸ்ல பாக்டீரியாஸ் மாதிரியோ இல்ல ஃபங்கி மாதிரியோ டிபெண்ட் பண்ணி அது மேல ஒட்டி இருந்து அதோட ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ண போகுது. ஓகேவா? ஒரு பிளான்ட்லயோ இல்ல அனிமல்லையோ, ஈவன் அனிமல் மேல நிறைய இதெல்லாம் என்ன பண்ண போகுது, ஆர்கானிசம்லாம் அந்த அதை டீகே பண்ணும்போது அதோட எனர்ஜியை எடுத்துக்கோல. ஸோ அதெல்லாம் தான் சொல்றாங்க மஷ்ரூம்ஸ். பிரெட் மோல்டு, பிரெட் மேல இருக்க அந்த மோல்ட், ஈஸ்ட், ஈவன் சம் பாக்டீரியாஸ். ஓகேவா? parasitic அப்படின்னும் போது it is a nutrition in which organism get their
food from living organism without killing them. ஒரு லிவிங் ஆர்கானிசம் கில் பண்ணாம அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே இன்டேக் பண்றது. ஓகே, கஸ்கியூட்டா, ஹாஸ்டிக், டிக்ஸ், ஓகேவா, லீச்சஸ்லாம் வந்து நம்ம மேல ஒட்டி இருந்தா நம்ம பிளட்டை வந்து சக் பண்ணி இருக்கோம்ல. ஸோ லீச்சஸ், ரவுண்ட் வார்ம், பாடிக்குள்ள இருக்கிறது, டேப் வார்ம், பிளாஸ்மோடியம், இது எல்லாமே வந்து பாராசைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கில் பண்ணாம அதுக்குள்ளேயே அதுக்கு தேவையான ஃபுட்டை இன்டேக் பண்ற எல்லாம் ஆர்கானிசம்ஸ். ஹாலோசோயிக் அப்படின் போது இட் இஸ் a nutrition in which organism take food directly and then digest and absorb it. So டைரக்டா ஒரு ஃபுட்டை கேப்சர் பண்ணி அப்சர்வ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும். அமீபா, பாரமீசியம் இதெல்லாம் இருக்குல்ல, அமீபா என்ன பண்ணுவோம்னா அதோட சூடோபோடியா அப்படின்றது அந்த ஃபேக் லெக்ஸ் வச்சு அப்படியே அந்த ட்ராப் பண்ணி அதோட ஃபுட்டை வந்து ட்ராப் பண்ணி அது மேல என்சைம்ஸ் எல்லாம் நிறைய செக்ரிகேட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணோம்ல, அதெல்லாம் தான் இங்க அலோஜைக் நியூட்ரிஷன்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னும் போது photosynthesis. It is a process by which plant prepare food by using carbon dioxide, water in the presence of sunlight and chlorophyll. அப்போ photosynthesis என்ன? It's a process which plants prepare their own food with help of என்னென்ன? Carbon dioxide, water and sunlight and chlorophyll. இந்த 4 திங்க வச்சு என்ன பண்ண போறோம்னா பிளான்ட்ஸ் அதோட ஃபுட்டை ஆட்டோமேட்டிக்கா அதுவே ப்ரிப்பேர் பண்ண போகுது. ஸோ அதுக்கு பேர் தான் photosynthesis. The food prepared is carbohydrate which is stored in the form of starch. So prepare ஆகுற அந்த ஃபுட்டோட ஃபார்மேட் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். C6H12O6, கரெக்டா? ஸோ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதோட ஃபார்மேட். ஓகே, ஸ்டார்ச் சொல்றோம். ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் இன் த ப்ராசஸ். ஸோ photosynthesis அப்போ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து மார்னிங் டைம்ல பிளான்ட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கலாம், அனிமல் ட்ரீஸ் பக்கத்துல எல்லாம் இருக்கலாம். ஆனா நைட் டைம் இருக்கக்கூடாது. பிகாஸ் மார்னிங்ல photosynthesis நடக்கும், ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். அதுவே நைட் டைம்ல photosynthesis நடக்காது. அதுக்கு பதில் என்ன நடக்கும்? பிரீத்திங் நடக்கும். ஓகேவா? பிரீத்திங் நடக்கும் போது அந்த பிரீத்திங் போப்போ கார்பன் டை ஆக்சைடை அது ரிலீஸ் பண்ணும் பிளான்ட்ஸ். ஓகேவா? அப்ப இருந்தா நம்மளுக்கு வந்து இன்ஹேலேஷன்ல ப்ராப்ளம் வரும். ஓகேவா? மூச்சு வந்து அதிகமா வர முடியாது. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் photosynthesis அப்படின்னு ஜெனரலா பார்க்கும்போது 6 part of carbon dioxide plus 12 part of water gives, in the presence of sunlight and chlorophyll, it gives out C6H12O6. This is nothing but starch or glucose. This is water and this is oxygen molecule. Process of photosynthesis அப்படின்னும் போது photosynthesis take place in 3 main steps. 3 main step நடக்குது. First, absorption of light energy from the chlorophyll. பிளான்ட்ல இருக்க அந்த லீஃப்ல இருக்க அந்த குளோரோஃபில் என்ன பண்ணும்னா சன்ல இருக்க அந்த சன்லைட்டை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி இன்டு a chemical energy and splitting into water molecules into hydrogen and oxygen. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண போது, அப்போ கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண போது என்ன ஆகும்னா வாட்டர் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் ஸ்பிளிட் பண்ண போகுது. ரைட்டா? reduction of carbon dioxide by hydrogen to form carbohydrates. அப்போ அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்றதில்ல, அந்த கார்பன் டை ஆக்சைடை அந்த ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். தட் இஸ் நதிங் பட் நம்மளோட ஸ்டார்ச். ஓகேவா? ஸோ இதான் ப்ராசஸ். எனர்ஜி சன்லைட்ல இருந்து கிடைக்குது, கார்போஹைட்ரேட் இன்டேக் பண்ணிக்குது. ஸோ அதுக்கப்புறம் குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? வாட்டர் வந்து எர்த்ல இருந்து எடுத்துக்கிறது ரூட்ஸ் வழியா. This is known as photosynthesis. Then what do you mean by chlorophyll? Chlorophyll na enna theriyumla. Chlorophyll are the green pigment present in the leaf. Leafல இருக்க green color pigments தான் என்னன்னு சொல்வாங்கன்னா chlorophyll சொல்வாங்க. If you observe a cross section of leaf under the microscope, ஒரு மைக்ரோஸ்கோப் கீழ ஒரு cross section of leaf வச்சு பார்க்கும்போது we can see cells containing green dots like this. ஓகேவா? called chloroplast which contain chlorophyll. ஒவ்வொரு chloroplast குள்ள என்ன இருக்கும்னா chlorophylls இருக்கும். ஓகேவா? இதுதான். This is known as stomata. This is asperge. This is spongy mesophyll. This is wax cuticle.
Then this is called as guard cells. This is stomata. Then this is cranium. Okay, next. This is cellulose cell wall. Then this is cell membrane, vacuoles. The vacuole இல்லாம இது நியூக்ளியஸ் சொல்றாங்க. ஸோ இதுதான் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, குளோரோபிளாஸ்ட்குள்ள தான் குளோரோஃபில்ஸ் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த டயக்ராமேட்டிக் திங்லாம் வந்து நிறையலாம் வராது. ஓகேவா, ஸோ இது ஸ்டொமேட்டோவோட எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னா இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி லேயராக தான் இருக்கும் குளோரோபிளாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டோனா என்னன்னு தெரியணும்ல. ஸ்டொமேட்டோ பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ stomata are tiny pores present in the leaves through which energy of gas takes place, exchange of gas takes place. So stomataன்றது ஒரு சின்ன சின்ன போல்ஸ் இந்த மாதிரி. ஓகே, this is nothing but God cell. இந்த God cellல சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்டொமேட்டா சொல்றாங்க. இட்ஸ் a open closed valve மாதிரி. ஓகேவா, அது வழியா தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா, மெயின் திங் இஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். Each stomata has a pair of God cells. This is God cells. ஓகேவா, of gas takes each stomata has a pair of God cell which control the opening and closing of the stomata pore. So தேவைப்படும் போது அது என்ன பண்ணிக்கும், க்ளோஸ் பண்ணிக்கும். தேவையில்ல it tends to release அப்படின்னும் போது it opens. ஓகேவா, it swells and pore open, and when the God cells loses water it shrinks and pore closes. ஓகேவா, next this is chlorophyll, this is God cells. Okay, this is when the stomata is open. This is the example of this is the structure for when stomata is closed. First activity அப்படினு பார்க்கும்போது to show the chlorophyll is necessary for photosynthesis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல சிம்பிளா சொல்றேன், என்ன பண்ணுவாங்கன்னா குளோரோஃபில் வந்து ஒரு போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். you have to show. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா காட்டன் பிளான்ட் எடுத்துக்கிறாங்க, variegated leaves. ஓகேவா, அப்படி ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறாங்க, அதை டார்க் ரூம்ல 3 days வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் so that starch is used up. அப்போ அதுல இருக்க ஸ்டார்ச்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த பிளான்ட்ல இருக்க ஸ்டார்ச் எல்லாமே யூஸ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டார்ச் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து ஒரு சன்லைட்ல வந்து 6 hours வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்டை எடுப்பாங்க, பிளான்ட்டோட அந்த லீஃபை கட் பண்ணிட்டு அதை வந்து dip the leaf in the boiling water. boiling waterல போட்டு சாஃப்ட் ஆக்குவாங்க. தென் அந்த லீஃபை திருப்பி ஆல்கஹால் சொல்யூஷன்ல போடுவாங்க, அதை போட்டு தென் eat the water bath, decolorizing the removal of chlorophyll. ஸோ அந்த லீஃப் பாத்தீங்கன்னா அதோட கலர் வந்து டீகலரைஸ் ஆயிருக்கும், அதாவது ரிமூவ் ஆயிருக்கும். ஓகேவா, எந்த இடத்துல ஸ்டார்ச்லாம் இருக்கோ அந்த இடம் மட்டும் ஒரு கலர்லயும், ஸ்டார்ச் இல்லாத இடம் வந்து வேற கலர்லயும் தெரியும். wash the leaf in the water dip in it the iodine solution. iodine solutionல dip பண்ணி இருக்கும்போது ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா, it will seem that only the green parts of the leaf turn blue black. ஓகேவா, கிரீன் கலர்ல இருக்க அந்த பார்ட் மட்டும் என்ன ஆகும்னா கிரீன் கலர் மட்டும் ப்ளூ பிளாக்கா கன்வெர்ட் ஆகும். ஸோ மற்ற இடம் மட்டும் அப்படியே பிளைனா இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் திஸ் இஸ் ஹவு தே ஃபைண்ட் அவுட் த நெசசிட்டி ஆஃப் த குளோரோஃபில். ஓகேவா, ஸோ எந்த இடத்துல எல்லாம் ப்ளூவா மாறி இருக்கோ அந்த இடத்துல வந்து குளோரோஃபில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ. ஈவன் சன்லைட்டுக்கும் சேம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவாங்க. தென் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது சேம் சைஸ்ல 2 பாட்டட் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, 3 days டார்க் ரூம்ல வைக்கிறாங்க. தென் ஸோ எல்லாம் ஸ்டார்ச்சும் யூஸ் ஆயிருக்கும். தென் அது ரெண்டுத்தையும் செப்பரேட்டா வைக்கிறாங்க. ஒரு வாட்ச் கிளாஸ் வச்சு ஒரு கண்டெய்னரை ஒரு பாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இன்னொன்று ஓப்பன்ல இருக்கும். ஓகேவா, ஸோ ரெண்டுத்தையும் சோடியம் ஹைட்ராக்சைடு வேற ஆட் பண்ணுவாங்க, பிகாஸ் அதுல ஆல்ரெடி இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடையும் அப்சர்வ் பண்ணிக்கணுன்றதுக்காக. ஆஃப்டர் தட் அந்த பெல் ஜார் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த லீஃப் எடுத்து சேம் டெஸ்ட் ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க அயோடின் சொல்யூஷன்ல. ஸோ அப்போ எந்த இடம்லாம் வந்து ஸ்டார்ச் ஆட் ஆயிருக்கு அப்போ அது கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, இல்லைன்னா வந்து அந்த இடத்துல ஸ்டார்ச் இருக்காது. ஓகேவா, இன்னொரு லீஃப் அதாவது கிளாஸ் கண்டெய்னர்ல மூடி வச்சிருந்தீங்களா வாட்ச் கிளாஸ்ல, அந்த லீஃப் எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து
குளோரோஃபில் குளோரோஃபில் இதுவா இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸை வச்சு we have to find கார்பன் டை ஆக்சைடோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ் கடைசி டாபிக் ஃபார் அனிமல்ஸ்ல நியூட்ரிஷன். ஓகே, நியூட்ரிஷன் இன் அமீபால எப்படி நடக்கும்னா, அமீபா இஸ் a unicellular animal living in the water. வாட்டர்ல தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். இட் டேக்ஸ் இன் ஃபுட் பை த ஃபார்மிங் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஓகே, இதோட ஃபுட் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கணும், இங்கதான் ஃபுட் பார்ட்டிகல் இருக்குன்னா இதான் அமீபானா, இதோட அந்த ஃபேக் லெக்ஸ் இல்ல சூடோபோடியா அப்படின்ற அந்த ஃபேக் லெக்ஸ் என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த ஃபுட் பார்ட்டிகளை கேப்சர் பண்ணும், சரௌண்ட் பண்ணி ஒரு வேக்குவல் ஃபார்ம் பண்ணும். அங்க வந்து என்சைம் செக்ரிகேட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணிடும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் நியூட்ரிஷன் இன் அமீபா ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஹியூமன் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? சோ நியூட்ரிஷன் இன் அனிமல் பீயிங் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேவா? டைஜஸ்டிவ் நம்ம நடக்கிற அந்த நியூட்ரிஷன் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல சொல்றாங்க. இட் கன்சிஸ்டிங் ஆஃப் alimentary canal and glands which produce enzymes which break down the food into small particles. ஸோ இல்ல நிறைய அலிமெண்ட்ரி கேனல்ஸ் இருக்கு, நிறைய கிளான்ஸ் இருக்கு. அது என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஃபுட்டை வந்து நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸா வந்து இட் மீன்ஸ் டு பிரேக் டவுன் பண்ண போகுது. ஸோ த மெயின் ஆர்கன் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் மவுத், ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் anus. The main glands are salivary glands, gastric glands, liver, pancreas and intestinal glands அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இருக்கு. சலைவரி அமிலேஸை செக்ரிகேட் பண்ண போறது சலைவரி கிளான்ஸ் தான் நம்ம மவுத்துல. டங்கு, எபிடெமி, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், லிவர், பேங்க்ரியாஸ், கால் பிளாடர், ரெக்டம், ஓகேவா, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஓகேவா, கடைசியா anus, ரெக்டம், anus. இது அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மவுத் வழியா நம்ம ஃபுட் என்ன ஆக போகுது, உள்ள போக போகுது. உள்ள போகும்போது அங்க என்ன இருக்குன்னா நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து பிரேக் பண்றதுக்கு சலைவரி அமைலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் செக்ரிகேட் ஆகும். சலைவாவை செக்ரிகேட் பண்றது என்ன, சலைவா எது செக்ரிகேட் பண்ணுதுன்னா சலைவரி அமைலேஸ். ஓகேவா? சலைவரி அமைலேஸ் அப்படின்ற சலைவரி கிளான்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டுல வந்து அந்த சலைவா வந்து நல்லா மிக்ஸ்அப் ஆகும். நல்லா மிக்ஸ் அப் ஆகும்போது இங்க இருக்க நம்மளோட டூத்ஸ் என்ன பண்ணும்னா அதை வந்து நல்லா சாப் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி நம்மளோட ஈசோஃபேகஸ் வழியா அனுப்ப போகுது. ஓகேவா? இங்கேயே பாதி ஒர்க் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி இந்த சலைவரி அமைலேஸ் அப்படின்ற என்சைம் என்ன பண்ணும்னா கார்போஹைட்ரேட்ஸை சிம்பிள் சுகர்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் ஆகி இப்போ வந்து ஈசோஃபேகஸ் வழியா பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னும் போது ரிதமிக் கான்ட்ராக்ஷன். ஓகேவா? அந்த ப்ராசஸ் நடந்து என்ன ஆகும்னா இது டைரக்டா இட் கேம்ஸ் டு ஸ்டொமக். ஓகேவா? ஸ்டொமக்குள்ள வந்துச்சு. ஸ்டொமக்ல பேசிக்கா ஹேவ் 3 திங்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். செகண்ட் ஒன் மியூக்கஸ், தட் இஸ் பெப்சின். ஓகேவா? இந்த மூணுமே ஸ்டொமக்ல இருக்கு. ஸோ இந்த மூணுமே என்ன பண்ண போகுதுன்னா அதோட ஓன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் HCl ஆசிட் என்ன பண்ணும்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை ஃபர்தரா ஆசிட்ல கான்சென்ட்ரிக்கா இருக்கும்ல, ஸோ ஃபர்தரா அது என்ன பண்ணும்னா நல்லா கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஆசிட்ல ஒரு ஃபுட்ல வந்து ஆசிட் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து ரொம்ப இதுவாயிடும்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இந்த ஸ்டொமக்ல ஃபர்ஸ்ட் நடக்கும். தென் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆசிடா இருக்குல்ல, அப்போ நம்ம ஸ்டொமக் என்ன ஆயிடும், பேர்ன் ஆயிடும்ல. அப்போ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமக்கை சுத்தி ஒரு லேயர், தட் இஸ் நத்திங் பட் மியூக்கஸ். ஓகேவா? அந்த மியூக்கஸ் தான் என்ன பண்ண போகுதுன்னா ஸ்டொமக் வந்து HCl ஆசிட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஆஃப்டர் தட் இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா பெப்சின். பெப்சினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தசிஸ் புரோட்டீன்ஸ். ஓகேவா? சலைவா ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் சிந்தசிஸ் பண்ணிடுச்சு இல்ல, சிம்பிள் சுகரா. ஸோ இங்க பெப்சின் என்ன பண்ண போகுதுன்னா புரோட்டீனை வந்து நல்லா சிந்தசிஸ் பண்ண போகுது, டைஜஸ்ட் பண்ண போகுது. ஓகேவா? புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ற வேலையை அதாவது பெப்சின் பண்ண போகுது. ஓகேவா? இந்த ஒர்க்கை தான் இங்க நடக்குது. ஆஃப்டர் தட் இங்க இருந்து அதாவது ஸ்டொமக்ல இருந்து
ஸ்மால் இன்டெஸ்டைன் மூவ் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்னென்னலாம் இருக்கு, அங்க என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் esophagus, stomach, pancreas, small intestine, large intestine, rectum, இதெல்லாம். ஓகேவா? இஸ் எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ மவுத்ல salivary gland, salivary amylase இதான் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டொமக் பார்த்தோமா? Third, in the upper part of the small intestine called duodenum. Upper part of small intestine என்னன்னு சொல்லுவோம்? Duodenum. The food is mixed with bile from liver and pancreas juice from the pancreas. pancreas என்ன பண்ணும்னா pancreatic juice வந்து segregate பண்ணும். liver என்ன பண்ணும்னா bile juice segregate பண்ணும். இது எல்லாமே mixup ஆகி, அதாவது pancreas it has two kind of enzymes. ஒன்னு லிப்பேஸ், இன்னொன்னு ட்ரிப்சின். ட்ரிப்சினோட ஃபங்க்ஷனும் புரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்றது. லிப்பேஸ் அப்படின்னும் போது இட் டைஜஸ்ட் ஃபேட் இன்டு ஃபேட்டி ஆசிட்ஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த ஒர்க்கை தான் இங்க நடக்கும்போது டியோனிடம்ல. பைல் பிரேக் டவுன் ஃபேட் இன்டு ஸ்மாலர் globules. Pancreatic juice contain enzyme trypsin and lipase. Trypsin break down the protein and lipase break down the fat. அதுதான் நான் சொன்னேன். In small intestine பார்க்கும்போது the glands, the wall of the small intestine produce intestinal juice. The enzyme of the intestinal juice convert carbohydrates into glucose, fat வந்து fatty acid or glycerol, protein வந்து amino acids convert பண்ண போகுது. The wall of the small intestine has several finger-like projection called villi. ஓகேவா? அந்த villi வந்து blood vessels நிறைய இருக்கும். It helps to increase the surface area. ஓகேவா? என்ன பண்ண போகுதுன்னா அதோட surface area increase பண்ணி அதிக level of energy வந்து it absorbs of the digested food. The digested food is absorbed by the blood and transported to the all cell of the body. Then the undigested food passes to the large intestine. large intestine water absorb பண்ணிட்டு waste எல்லாம் வந்து remove பண்ணி anus வழியா வெளியே அனுப்பிச்சது. ஓகேவா? this is how nutrition in human happens. ஓகேவா? ஓகே, இது வரையும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீஷன் எப்படி நடக்குதுன்னு ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.